பிரைஸ் த லார்ட். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமென். ஆமாங்க. ஏசப்பா இந்த காலை வேளையில இந்த வசனத்தின் மூலமா நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கர்த்தர் ஆகிய நான் எல்லாவற்றையும் நேர்த்தியா நான் செய்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய காரியம் எல்லாத்தையுமே நான் நேர்த்தியா அதன் காலத்துல நான் செஞ்சு வச்சிருக்கேன். ஸோ கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும். நான் ஆல்ரெடி அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்போ ரெடி பண்ணி வச்ச காரியத்தை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா நம்ம ஜெபத்தின் மூலமாகவும் அவருடைய சமூகத்துக்கு போய் அதை கேட்கறது மூலமாகவும் தான் அது கிடைக்கும். ஸோ இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் சமூகத்துக்கு போய், கர்த்தாவே இன்றைக்குரிய நன்மையான காரியத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிற காரியத்தை நம்மளுக்கு செய்வாருங்க. ஸோ கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக எனக்கு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.